யாருப்பா அந்த மோனிகா பெலூஜி, கொஞ்சம் சொல்லுங்கப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்காங்க. அதே மாதிரி கூலி படத்துக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. சரி, அவங்களோட கெரியர் தான் என்ன, அவங்க எப்படி அவங்க இண்டஸ்ட்ரியில் உலக அளவில் இவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க, யார் இந்த மோனிகா பெலூஜி அப்படின்றத பார்த்துடலாம். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. Meenakshi Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now. 61 வயது யங் லேடி மோனிகா பெலூஜி கிட்டத்தட்ட ஒரு சாதாரண ஒரு ஃபார்மர் பேஸ்டான ஒரு குடும்பத்துல தான் வந்திருக்கிறாங்க. அங்கேருந்து தன்னுடைய கெரியரை மாடலிங்கில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இண்டஸ்ட்ரிகளில் படங்கள் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, இத்தாலி, ஃப்ரெஞ்ச் இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்கள்லையும் படம் பண்ணக்கூடிய அளவுக்கு செம்ம ஃபேமஸாக இருக்கிறாங்க. அதே மாதிரி உலக அளவில் செம்ம ட்ரெண்டிங்காக இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து மலினா அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த படத்தின் மூலமாக தான் நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கும் தெரியும், நிறைய பேருக்கு வந்து தெரியும் அவங்கள. அந்த மலினா படத்தில் ஒரு முக்கியமான ஒரு சீன் வரும். அவங்கள எல்லா பெண்களும், அந்த ஊரில் இருக்க எல்லா பெண்களும் அடித்து போட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு இந்த மாதிரி துன்புறுத்துற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் அடிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பக்கா பிளானோட தான் பண்ணியிருந்தோம். டைரக்டர் சூப்பராக வந்து பிளான் பண்ணி தான் அதை பண்ணியிருந்தாரு. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயலன்ஸான ஒரு சீனு. ரொம்ப எனக்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன அடி கூட விழல. ரொம்ப சேஃப்டியாக தான் அந்த விஷயம் வந்து பண்ணியிருந்தோம். அதுவும் இல்லாமல் மெலினா அப்படின்ற கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ஒரு பொண்ணு வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இல்லை அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், அதை நம்ம எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றத ரொம்ப அழகாக அந்த கேரக்டர் சொல்லியிருக்கும். அதுவும் அந்த காலத்தில் அப்படின்றத ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம் என்னன்னா, எல்லா ஆண்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிகரை வாயில் வச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் லைட் எடுத்து இப்படி வந்து வைப்பாங்க. அதை பார்க்கும்போது ஒரு ஆசை அப்படின்றது ஒரு ஆண்களை எந்த அளவுக்கு வந்து தூண்டும், எந்த அளவுக்கு அவங்கள வந்து என்ன வேணா பண்ணலாம்ப்பா அப்படின்னு செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த படத்தின் மூலமா அவங்க பார்த்ததாகவும் அவங்களுடைய ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாங்க. 1992ல் பிராம் ஸ்டோக்கர் டிராகுலா அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தில் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கேமியோ அதுதானா டிராகுலாவா நடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃபிலிம் ஆக்டராக அடுத்தடுத்து இருந்து அவங்கள வந்து அப்பா இவங்க இந்த படத்தை நடிச்சா நல்லா இருக்கும்பா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்களாம். அதுவும் இல்லாமல் மலினா படத்தில் அவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடியே படத்துடைய டேரக்டர் வந்து இந்த படம் வந்து நல்லா இருக்கு, இந்த கதை நல்லா இருக்கா உங்களுக்கு, நீங்கள் படம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் வருவேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே 3 வருஷத்துக்கு அப்புறமா அவரை தேடி வந்திருக்கிறாங்க அதே டேரக்டர். அது மூலமா தான் இந்த மலினா அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கு. ஓகேப்பா, மோனிகா பெலூஜி அப்படின்றவங்க அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டோம்னா ஆமாம். அதாவது 2004ல் இத்தாலியில் ஒரு முக்கியமான ஒரு பெண் வந்து இருக்கிறாங்க. அதுவும் அவங்க வந்து மாடலாக இருக்கிறாங்க. உலக அளவில் முக்கியமாக அழகான பெண்களோட வரிசையில் 21வது இடத்துல வந்து இருக்கிறாங்க. அதனாலேயே இத்தாலியோடைய கவர்ச்சி சின்னமாக மோனிகா பெலூஜி வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து பட வாய்ப்பாக இருக்கட்டும், அவங்க மாடலிங்கில் இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து மதிப்பு வந்து கூடிக்கிட்டே போகுது. அவங்க நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் ஸ்மிதா அப்படின்றவங்கள காந்த கண்ணழகி, கவர்ச்சி புயல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்கள இத்தாலியில் ஒரு முக்கியமான ஒரு இத்தாலியின் கவர்ச்சி பெண் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிகமாக வந்து சொல்லுவாங்களாம். அதுவும் அவங்க ரொம்ப கௌரவமாகவும் சொல்லுவாங்களாம். இத்தாலியில் ஒரு சட்டம் வந்து போட்டிருக்கிறாங்க. இனிமேல் யாரும் வந்து ஸ்பேம் டோன் பண்ணக்கூடாது, யாருமே வந்து ஸ்பேம் டோனராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுற விதத்தில் ஒரு மேகசினில் கிட்டத்தட்ட வந்து ஆடையே இல்லாமல் ட்ரெஸ்ஸே இல்லாமல் அவங்க வந்து ஒரு போட்ட வந்து மேகசினில் ரேப்பரில் வந்து ஒரு விஷயம் செம கான்ட்ரவர்சி ஆச்சு. அதை எப்படி நீங்கள் தடுக்கலாம், இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சூறாவளி பெண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம மோனிகா பெலூஜி அந்த லிரிக்ல வந்து இருக்கும். அதை ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பாங்க. கூலிக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கும்போது இவங்களுடைய பொண்ணு அவங்க பேரு தேவா. அதே மாதிரி கூலி படத்தில் ரஜினி சார் பேர் தேவா. இதனால தான் லோகேஷ் கனகராஜ் மோனிகா பெலூஜி இந்த பாட்டை வந்து அவளுக்கு வந்து ட்ரிகராக இருக்குமா, இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணி இருக்குமா, இல்லை இதனால தான் தேவான்ற ஒரு கேரக்டரை வச்சாரா அப்படின்றது தெரியல. அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். அண்ட் அவரும் வந்து நிறைய இடங்களில் சொல்லியிருப்பாரு, அனிருத் அவர்களுக்கும் எனக்கும் மோனிகா பெலூஜி ரொம்ப பிடிக்கும், அதனால இது ஒரு வைபாக இருந்துச்சுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. மோனிகா பெலூஜி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களோட உச்சரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மோனிகா பெலூகி அப்படின்னு சொல்லுவாங்க, மோனிகா பெலூஜி அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுவும் இல்லாம இவங்க 1996ல உச்சபட்சமான சம்பளம் வாங்குன ஒரு நடிகை அப்படின்ற ஒரு பேர வாங்கியிருக்கிறாங்க. 30 மில்லியனுக்கு மேல வந்து அவங்க சம்பளம் வாங்குனதாகவும் 1996லயே வந்து சொல்லப்படுது. அதெல்லாம் பார்த்தோம்னா, கணக்கு போட்டோம்னா, அப்பா! என்ன இவ்ளோ அமௌண்ட்டா? அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. அதுவும் இல்லாம அவங்களுக்கு ஆக்டிங் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத ரொம்ப அழகா வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு ஆக்டருக்கு பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். அந்த பாடி லாங்குவேஜ ரொம்ப அழகா இப்படிதான் நம்ம ஆக்டிங் பண்ணணும் அப்படின்னு எனக்கு சொல்லிக் குடுத்தது வந்து மலினா படம் தான். இந்த படத்தின் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோயின் ஒரு ஒரு பொண்ணு வந்து இந்த கேரக்டர் இருக்கிற பொண்ணு எப்படிலாம் நடந்துக்கணும், எப்படிலாம் நடக்கணும், எப்படிலாம் வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத எனக்கு முழுக்க முழுக்க ஆக்டிங் பேஸ்டா சொல்லிக் குடுத்தது மலினா படம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இத்தாலி மக்கள் மோனிகா பெலூஜிய எப்படி வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா, இவங்க தான் வந்து இத்தாலியுடைய முக்கியமான ஒரு இயற்கையான அழகு இவங்க தான். இவங்க தான் நம்மளுடைய அடையாளம் அப்படின்னு வந்து கொண்டாடி இருக்கிறாங்க. அனைத்து கலைகளும் அதாவது அவங்களோட வடிவமைப்ப பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர் சொல்லியிருக்கிறாரு. "அனைத்து கலைக்கூடமும் இங்க தான் இருக்கு." அப்படின்ற மாரி நம்ம லிரிக் ரைட்டர் மாரி நெறையா வந்து பிக்கப் லைன்லாம் வந்து போட்டிருக்காரு போல. ஸோ அதுவும் இல்லாம இவங்க வந்து அதிகமா சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா, 61 வயது அப்படின்னு சொன்னா யாராலும் நம்ப முடியாது. அதனால இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், இப்ப இருக்கிறவங்கட்ட எனக்கு போட்டி போடுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. எனக்கு ரொம்ப வந்து பாசிட்டிவாவும் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமா நம்ம தலைவருக்கு வந்து ஒரு டீகேட் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அ இத்தன வருஷத்துல இத்தன வருஷம், இத்தன வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டீகேட்லயும் தலைவர் வந்து ரஜினி சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த வந்து பதிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாரி அவங்களோட விக்கிபீடியால போய் சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 90ஸ்லேருந்து 80ஸ்லேருந்து 2000லேருந்து 2010 இந்த மாரி ஒவ்வொரு கேட்டகரியில ஒவ்வொரு விஷயங்கள வந்து அச்சீவ் பண்ணி வச்சிருக்கிறாங்க மோனிகா பெலுகி. ஸோ இந்த படத்துல வந்து லோகேஷ் கனகராஜ் வைக்கிறதுக்கான காரணம் சம்திங் இந்த படத்த பார்க்கும்போது ஒருவேள தேவான்ற கேரக்டருக்கு மோனிகா பெலுகி அப்படின்ற ஒரு அந்த ஆக்ட்ரஸ வந்து பிடிக்கலாம். ஏன்னா அவரோட பேரும் வந்து தேவா. மோனிகா பெலுகியோடைய பொண்ணோட பேரும் தேவா. ஸோ இதுதான் ஏதாவது ஒரு கனெக்ஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இதுல வந்து பூஜா ஹெக்டே எந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட அதே காஸ்டியூம் தான், அதே கலர்ல வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்க 90ஸ் கிட்ஸா இருந்தா கண்டிப்பா பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா அப்படின்ற ஒரு கேம் விளையாண்டுருப்பீங்க. அந்த பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா கேம்ல கைலீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் வேற யாருமே கிடையாது. நம்ம மோனிகா பெலுகி தான். ஸோ அவங்க தான் அந்த கேரக்டருக்கு வாய்ஸும் குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய உடல் வடிவமைப்ப தான் அந்த கேரக்டர் குடுத்ததாகவும் சொல்லப்படுது. அதுல மோனிகா பெலுகிட்ட நீங்க எப்படி வந்து அனிமேஷன்ல ஒரு கேம்ல வந்து நீங்க வந்து வாய்ஸ் குடுத்துருக்கீங்களே, ஒரு கேரக்டரா நீங்க இருந்திருக்கிறீங்களே, அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு கேரக்டருக்கு உயிர் குடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் இதுல வந்து நான் நடிச்சிருக்கேன். அதுவும் இல்லாம குழந்தைங்களுக்கு சரி எல்லாருமே வந்து இத வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா கேம் விளையாண்டுருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவங்க ஒரு வாள் குடுப்பாங்க பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா அந்த கேம் ஹீரோக்கு. ஸோ அந்த வாளுக்கு அப்புறமா அந்த கேம்ல நெறைய சேஞ்சஸ் இருக்கும். பார்த்தவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். ஸோ மோனிகா பெலுகிய உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்ல லோகேஷ் கனகராஜ் தான்ப்பா எங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ட் நம்ம இந்தியாவுடைய மோனிகா பெலுகி, பூஜா ஹெக்டேவ எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. Meenakshi Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now.